இறங்கு. ஏய் என்ன வண்டி திரும்ப ரிப்பேர்னு சொல்லி என்ன தள்ளிவிட சொல்ல போறியா? ஒரே பிளான திருப்பி போட நானே லூசா? அப்புறம் என்ன பிரச்சனை? ஏய் நீ வேணும் தானே பண்ணிருக்க. உன்ன அம்மா எதுக்கு பைக் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க? அம்மா தாயே, நம்ம பைக்ல வந்து இந்த வீட்டு வாசல்ல இறங்கணும்னு வையே, கண்டிப்பா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் அங்க நிறுத்திட்டு நடந்தே வரோம். ஓகே, நீயும் நல்லதா ஐடியா பண்ற. ஆனா சப்போஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவு தூரம் எப்படி ஓடி போய் நம்ம வண்டி எடுக்கிறது? உனக்கு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அப்படி இல்லாத நடக்காது. திருடும்போது அவசகுணமா பேசாத. ஹலோ, எப்பவும் பாசிட்டிவாவும் யோசிக்க கூடாது, நெகட்டிவாவும் திங்க் பண்ணாதான் அதுல இருந்து தப்பிக்கவும் வழி கிடைக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ வா. எங்க வா சொல்றேன். ஆமா, அது என்ன கையில வச்சிருக்க? பிஸ்கெட். பிஸ்கெட்டா? எதுக்கு? திருட்ரஸின் ரொம்ப நேரம் போச்சுன்னா பசிக்கும்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் அப்படியே ஃப்ளாஸ்க்ல டீ காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? ரொம்ப பேசாத. இது எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உள்ள போனா உனக்கே தெரியும். சரி, நீ செவத்து மலை ஏறுவல? ஏன் கேட் வழியா போன என்ன? அதுவும் நல்ல ஐடியா தான். அதை விட நான் இன்னொரு ஐடியா சொல்றேனே. என்ன? பேசாம அந்த எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி கதவை திறக்க சொல்லி உள்ள போயிட்டு நம்மளே போய் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டா? நம்ம வந்திருக்கிறது திருடுறதுக்கு. அதுக்கு இப்படிதான் போகணும். ஏறு, முதல்ல உள்ள போவோம். ஹேய், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? அதுக்கு தான் கொஞ்சமாவது வளரணுங்கிறது. என்னையும் கலாய்க்கிறியா? இரு உனக்கு வைக்கிற ஆப்பு. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் குள்ளந்தான். அதான் நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கல, கொஞ்சம் குனி, நான் உன் மேல ஏறி உள்ள போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ உள்ள வா. என்னது? நான் குனியணுமா? சான்ஸே இல்ல. ஏய், ஏன்பா இப்ப கோச்சுக்கிற? ஒரு ஹெல்ப்பா தானே கேக்குற. உன் ட்ரெஸ் அழுக்காச்சுன்னா நான் உனக்கு துவைச்சு தரேன், ஓகேவா? சரி சரி, ஏறு. என்னையா கலாய்க்கிறா? பாருடா மவனே, இன்னைக்கு நீ செத்துடா. என்ன வண்டியை தள்ள வச்சு எப்படி டார்ச்சர் பண்ண? சாவுடா மவனே. நீ கத்துற நாம தான் மாட்டிப்போம். சாரிப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்ப ஏறிடுறேன். சீக்கிரமா மேல ஏறி தொலை. இப்ப ஏறிடுறேன். வெங்கட், என்னாச்சு வெங்கட்? அடிலாம் ஒண்ணு படல. சரி சரி, டைம் ஆகுது, வா போலாம். வா வா. பழி வாங்குறியா? இரு, ஒண்ணு வச்சுக்கிறேன். அட வா 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 வா. அம்மா, இது என்ன கை பிடிக்கிற? நாய். இவ்வளவு பெருசா வந்திருக்க, நாய் பார்த்து பயப்படுற? ஏய், அது சும்மா தானே இருக்கு, இப்ப எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இல்ல, அது அப்படியே விரட்டி விட்டுறலாம் தான். கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டே இரு. நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். எப்படி? டன்டடாய். இப்போ தெரியுதா நான் இதை ஏன் எடுத்துட்டு வந்தேன்னு? பிஸ்கட்லாம் நாய்கிட்டே போட வேண்டியதானே? எதுக்கு அங்கங்க தூக்கி எறிஞ்சிட்டு இருக்க? ஒரு இடத்துல போட்டோம்னா அது ஒரே அட்டம்ப்ட்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு மறுபடியும் கொலைக்க ஆரம்பிச்சிடும். அதே தள்ளி தள்ளி போட்டா ஒவ்வொன்னா சாப்பிடறதுக்கு டைம் ஆகும்ல. வா, செம்ம பிரில்லியன்ட். போ. சரி, ரொம்ப பேசாம வந்த வேலையை பார்க்கலாமா? வா வா.
ஏய், என்ன எங்க போற? அவ ரூம் எங்க இருக்குன்னு தேட போறேன். லூசா நீ? நேத்து அவன் எங்க இருந்து வந்தா? மாடியில இருந்தானே வந்தா. அப்ப வரும் மாடியில தானே இருக்கணும். கரெக்ட், மாடியில தான் இருக்கும். நீ முன்னாடி போ. போறனே. சார், உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன். ஏய், என்ன சொல்ற? இல்ல சார், உங்க பையன் என் ஃப்ரெண்ட லவ் பண்ணி அவளை ஏமாத்தி போட்டோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கான் சார். அது மட்டும் இல்லாம அப்பாவி பொண்ணு சார் அவ. அந்த பொண்ணு பாவம் சார், கல்யாணம் வர போகுது சார். இந்த நேரத்துல இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனையாடும் சார். அதனாலதான் சார் அந்த போட்டோ எடுக்க இங்க வந்தோம். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல சார். சார், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல சார், இந்த பொண்ணு தான் சார். இவ்வளவு அடிங்க சார் முதல்ல. சார், நான் பொறுமையா பேசி வாங்கிக்கலாம் தான் சார் சொன்னேன். இவன் தான் சார் வீட்டுக்கு போய் திருடலாம்னு ஐடியா கொடுத்தான். இவனை அடிங்க சார் முதல்ல. அடி, போய் சொல்றியா சார்? இவ பம்பே வேணாம் தான் சார் நான் படி சிவனேன்னு இருந்தேன். இவ தான் சார் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா. அதனால தான் சார் நான் இங்க வந்தேன். நான் கூட போலீஸுக்கு தான் சார் போக சொன்னேன். இவ தான் சார் வேணான்னு சொன்னா. இவளை அடிங்க சார் முதல்ல. சார் சார், பாத்தீங்களா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? உங்க பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம்னு சொல்றா பாருங்க சார். முதல்ல இவனை அடிங்க சார். எல்லாம் இவனால தான் வந்தது. என்னடா? ஆமா, உன்னால தான் வந்தது. வணக்கம் தொகுதி மக்களே. தூக்கத்துல நடக்கிற வியாதியா இந்த ஆளுக்கு? சபா, இவன் கிட்ட என்ன மாட்டி விட்ட பார்த்தல நீ? என்ன பிளான் பண்றதுன்னு தெரியல. சரி, உன்னை மாட்டி விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு போட்டோ எடுத்துட்டு அப்படியே வெளிய ஓடிடலாம்னு நினைச்சேன். உனக்கு என்ன, உன் ஃப்ரெண்ட் இந்த பிரச்சனை இருந்து தப்பிச்சா போதும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் மாட்டிக்கணுமா? அவன் மட்டும் முழிச்சிருந்தான், நேரத்துக்கு நம்மள கொத்து கறி ஆக்கிருப்பான். அதான் இருந்தாலும் எந்திரிக்கல. சரி வா, நம்ம போய் வந்த வழியை பாப்போம். அந்த மறுபடியும் முழிச்சிட போறோம். வா. என்ன வெங்கட், இந்த அம்மாவும் வெளியே வருது? ஒருவேளை குடும்பத்துக்கே இந்த வியாதி இருக்குமோ? அந்த அம்மா முழிச்சுக்கிட்டு வெளியே வருது. ஐயோ, அந்த அம்மா பார்த்தா நம்ம மாட்டிப்போமே. என்ன பண்றது? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அந்த அம்மா போட்டோம். ஏய், அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. நான் பார்க்க மாட்டேன், பயமா இருக்கு. நீயே பாரு. அடி போய். என்ன? நீ இரு, நானே பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதானே? நீ சொன்னாலும் தானே நான் பார்த்தேன். நான் பாக்குறேன்னு சொல்றேன். இவங்க போல இங்கதான் இருக்காங்க. என்ன பண்ற? போயிட்டாங்கன்னு பாரு. போயிட்டாங்களா? அப்படி நோரு. இதான் உன்னோட ரூம்னு நினைக்கிறேன்.
எடுத்துட்டு வந்துடுறேன். Okay, okay. நீங்க சேஃபா இரு. நான் பாத்துக்கிறேன் போ. எங்க வச்சிருப்பான்? பக்கத்துல எங்கேயாவது பாருடா. இருடி பாக்குறேன். ஏய் அங்க அங்க. ஐயே, இல்ல. கீழே எங்கேயாவது தேடி பாரு இருக்கும். ஐயா பாக்குறேன். இல்ல. பக்கத்துல எங்கேயாவது தேடி பாரு. எங்கடா வச்சு தொலைஞ்ச? ஆ? திருட்டு பயல படிச்சிருச்சுடா. ஏய் வா 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 வா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. என்னாச்சு? சூப்பர்டா. சீக்கிரம் வா போயிடலாம். சீக்கிரம் வா. போலாம். சீக்கிரம் வா. ஐயோ ஐயோ நக்கல ஓடி வாங்க. ஏய் சீக்கிரம் யாரா வாங்கல. திருடா திருடா. ஐயோ திருடா. திருடா திருடா. ஏய் அங்க எங்க போற இப்படி வா. இந்த பக்கமா? ஐயோ. ஐயோ திருடா 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 என்னம்மா என்னாச்சு? யாரோ ரெண்டு பேரு உள்ள இருந்து எதையோ எடுத்துட்டு போறாங்கடா. வாம்மா. போடா சீக்கிரம் பிடி அவங்க. ஏய் 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 மணி நாகே அண்ணா நேரா வர அவங்கள புடி. சரிடா. ஏய் கை கொடு. ஏய் கை கொடு வராங்க வராங்க. கைய கொடு. சீக்கிரம் புடிங்கடா. போடா அண்ணா சரிண்ணா. ஏய் என் மேல ஏறி எப்படி விழிச்ச? இங்கே கடந்து சாவு. ஏய் வெங்கட். ஏய் கை கொடுடா. ஏய் வெங்கட் போய் பிடிங்கடா. வெங்கட் போகாத. புடிங்கடா. அவளை விடாதீங்கடா.
கொஞ்சம் நவரு. மிளகா பிடித்து விட்டானே. என்ன பார்த்துட்டு இருக்க? வா வா வா, ஏறு ஏறு. ஏய் டேய், வா வா வா, இறங்கு. ஓடு ஓடு. என்னப்பா? அப்புறம் தொகுதி மக்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தாச்சா? யோ போயா. இன்னும் நீ தூக்கத்துல பேசுறது நிறுத்தலையா? வாயா. போடா. எதுக்கு என்ன அடிக்கிற? நீ மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அவங்க கிட்ட மாட்டிருப்ப தெரியுமா? செத்தன்னு நினைச்சிட்டேன். அதான் ஐயா டைமுக்கு வந்து காப்பாத்தினால. கிழிச்சா நீ. என் மனசு எப்படி அடிச்சுக்கிச்சு தெரியுமா? நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் தெரியுமா? கூல் கூல் கூல். அதான் எடுத்துட்டோம்ல, வா கிளம்பலாம். உன்ன புடி. யார் நம்பரா இருக்கும்? ஹலோ ஹலோ, நான் சுபத்ரா பேசுறேன். சுபத்ரா, சக்தியோட அத்தை நமக்கு எதுக்கு ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம். உன் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பாரு, அதுல ஒரு வீடியோ இருக்கும். ஹலோ. பாத்துட்டியா? பார்த்துட்டேன் மேடம். நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. இந்த போட்டோ எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? குட் மார்னிங் பாஸ். இதாங்க பாஸ் நீங்க கேட்ட ஃபைல். பாஸ் என்னைய ஹாஃப் டே லீவ் வேணும் பாஸ். லீவா? அதெல்லாம் தர முடியாது. போய் வேலையை பாரு. அப்படியா? லீவ் தர மாட்டீங்களா? அன்னைக்கு ரஞ்சித் சாரை பத்தி பேசும்போது தானே இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரு, அதையே யூஸ் பண்ணுவோம். சக்தி மேடம், என்ன ரன்பீர்? ரஞ்சித் சார் எப்போ வருவாரு? எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குறான்? ஏன்? இல்ல, அவரை பார்க்கணும் போல இருக்கு மேடம். அவர் கூட உட்கார்ந்துக்கிட்டு ஆபீஸ்ல பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு மேடம். ஒர்க் அவுட் ஆகுது. ஓ, ஏதோ பிளான் பண்ணிருக்கான் போல. லூசு பையன். இவனுக்கு லீவ் கொடுக்கலன்னா மொத்த வேலையும் கெடுத்து விட்டுருவான். இவன் ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதே நல்லது. பேசாம லீவை கொடுத்து அனுப்பிட வேண்டியது. யோ ரன்பீர், பாஸ். நீ ஹாஃப் டே லீவ் கேட்டல? ஆமா பாஸ். லஞ்சுக்கு மேலே தானே? ஆமா பாஸ். நீ ஒன்று பண்ணு, இப்பயே கிளம்பு. பாஸ் தேங்க்யூ பாஸ். நான் வரேன் பாஸ். போயிட்டு ஓ, இதுக்கு தானோ? போ தேங்க்யூ கிளம்பு. பாஸ். அட பாவி, ரஞ்சித்தை நாங்க யூஸ் பண்றதை விட நீ நல்லா யூஸ் பண்ற. இரு, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ரன்பீரே கலாய்ச்சிட்டு போயிட்டான். நம்ம ஏதாவது பண்ணணுமே. பொம்மை மேட்ர ரஞ்சித் கிட்ட சொல்ற மாதிரி ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துவோம். ஏன் விஷயம் எப்படி சுபத்ராக்கு தெரிஞ்சது? கால் மீ.